Dear students, நம்ம இன்னைக்கு கெமிஸ்ட்ரியில் லெசன் நம்பர் 3ல பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா குரூப்பிங் ஆஃப் எலமெண்ட்ஸ். இந்த குரூப்பிங் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பேஸ் பண்ணி எப்படி பீரியாடிக் டேபிளில் உள்ள ஒவ்வொரு குரூப்பையும் அந்த குரூப்பில் உள்ள எலமெண்ட்ஸை அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டாப்பிக்கில் போகலாம். ஃபஸ்ட்டு குரூப்பிங் ஆஃப் எலமெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பேஸ் பண்ணி இப்போ எலமெண்ட்ஸ் குரூப்பிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டில் பாருங்கள், இன் த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் த எலமெண்ட்ஸ் ஆர் ஆர்கனைஸ்டு இன் 7 periods and 18 groups. ஓகே, 7 periods and 18 groups. அந்த பீரியாடிக் டேபிள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நீங்கள் வேணால் புக்கை வச்சு பார்த்துக்குங்க. 7 periods இருக்கும், 18 groups இருக்கும். ஸோ அதனால் 1லேருந்து 7 வரையும் குரூப்ஸ் இருக்கும், அதனால் 1லேருந்து 8 வரையும் குரூப்ஸ் இருக்கும். இது பீரியட்ஸ் இருக்கும். சாரி, 1லேருந்து 7 வரையும் பீரியட்ஸ் இருக்கும், 1லேருந்து 8 வரையும் பார்த்தீங்கன்னா குரூப்ஸ் இருக்கும். பேஸ்ட் ஆன் த மாடர்ன் பீரியாடிக் லா, த பிளேஸ்மெண்ட் ஆஃப் எலமெண்ட் இன் த பீரியாடிக் டேபிள் is closely related to its outer shell electronic configuration. Let us analyze the change in the electronic configuration of the elements along the periods and down the group. So electronic configuration பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குரூப்ஸ் இந்த குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸை அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க. வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அலாங் த குரூப்ஸில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, we have already learned that each period start with the elements having the general outer electronic configuration ns1 and ends with the ns2 np6, where n is the period number. The first period start with the filling of valence electron in 1s orbital, which can accommodate only 2 electrons. ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு குரூப்ஸ்லையும் நம்ம என்ன பண்ணுறோம், NS1 தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எதில் முடியுது அப்படின்னா NP6 முடியுது. அதான் NS2 NP6 ஜென்ரலாக கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம எங்கேயுமே பார்த்துருக்கோம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ அந்த ஆர்டரில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு குரூப்ஸ்லையும் எலக்ட்ரான்ஸை ஃபில்லப் பண்ணுறோம். Hence the first period has 2 electrons, namely hydrogen and helium. ஃபர்ஸ்ட் பீரியடில் பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான்ஸாக இருக்கும். ஏன்னா ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் தெரியும் நம்மளுக்கு 1, ஹீலியத்துக்கு 2. நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸுக்கு முதல்ல நான் முன்னாடி சொல்லிட்டேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 30 எலமெண்ட்ஸுக்கு அட்டாமிக் நம்பர் அதோட நேம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பீரியாடிக் டேபிள் ஓரளவு மைண்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு இது நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே பண்ணுறதுங்கிறத நான் முதல்ல சொல்லியாச்சு உங்களுக்கு. ஸோ அதனால் முடிஞ்ச வரை என்ன பண்ணுறீங்க, அட்டாமிக் நம்பர் 30 எலமெண்ட்ஸுக்கு அதோட நேமை கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பீங்க நேரம். சரி, ஓகே. ஸோ அடுத்து பார்ப்போம். The second period start with filling of valence electron 2s orbital followed by 3 2p orbitals with 8 elements from lithium to neon. ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன்லேருந்து ஹீலியம் 1s1 அப்புறம் 1s2, அப்புறம் லித்தியத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நியான் பாருங்கள் 1s 2s2, அங்கே பார்த்தீங்கன்னா 1s2 2s1லேருந்து 2p6 வரையும் இருக்கும். அதான் 8 எலமெண்ட்ஸ் இருக்கும். The third period start with filling of valence electron in the 3s orbital followed by 3p orbitals. The fourth period start with filling of valence electron from 4s orbital to 3d orbital 4p orbitals in the accordance with the alpha principle. Similarly, we can explain the electronic configuration of elements the subsequent periods table number 3.10. ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குரூப்ஸ்லையும் நம்ம எதை பேஸ் பண்ணி எலக்ட்ரான்ஸை ஃபில்லப் பண்ணுறோம், எலமெண்ட்ஸை ஃபில்லப் பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ஃபா பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் ஃபில்லப் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு பீரியாடிக் டேபிளை கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் ஹீலியம், அப்புறம் லித்தியத்துலேருந்து நியானு, அப்புறம் நியான்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்காண்டியம், அதாவது சோடியம், சோடியத்துலேருந்து ஸ்காண்டியம், சோடியத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கால்சியம், அப்புறம் ஸ்காண்டியத்துலேருந்து ஜிங்க்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குரூப்ஸ்லையும் எலமெண்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க. அது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பேஸ் பண்ணி தான். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு
1sலேருந்து N2 வந்து பார்த்தீங்கன்னா 1s தான், 2 எலமெண்ட்ஸ் இருக்கா, அது ஹைட்ரஜன் ஹீலியம். அடுத்து 2sலேருந்து 2p 8 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஓகே, லித்தியத்துலேருந்து நியான். ஓகேவா, 2s to 2p6 8 எலமெண்ட்ஸ். அடுத்து வந்து பாருங்க 3sலேருந்து 3p, அப்புறம் 4s 3d 4p. அதில் பாருங்க மொத்தம் 18. பொட்டாசியம் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா, 4s1 கிரிப்டானில் முடியுது, 4s2 4p6. அடுத்து பாருங்க இங்கே 5s 4d 5p, இதுலேயும் 18 தான் இருக்குது. ரிப்பீட்டில் ஸ்டார்ட் பண்ணி 5s1 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜெரானில் வந்து பார்த்தீங்கன்னா 5s2 5p6, அப்புறம் 6s 4f 5d 6p 32. சிசிஎத்தில் ஸ்டார்ட் பண்ணுறோம் 6s1, ரேடானில் முடியுது பாருங்கள் 6s2 6p6. அடுத்து 7s 5f 60 7p 32 எலமெண்ட்ஸ் இருக்குது. 32 எலமெண்ட்ஸ் இருக்கும், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 32 இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் 7s1, ஆக்னசான் வந்து பார்த்தீங்கன்னா 7s2 7p6. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம், எலக்ட்ரான்ஸை ஃபில்அப் பண்ணுறோம். அதாவது அவுட்டர் செல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் பாருங்கள் ஃபஸ்ட்டு அப்புறம் லாஸ்ட் எலமெண்ட்ஸ். ஸோ இந்த 4th பீரியட் the filling of 3d orbitals start with the scandium and ends with zinc. These 10 elements are called first transition series. இதான் first transition series சொல்கிறோம். Similarly 4d 5d 6d orbitals are filled successive periods and the corresponding series of the elements are called second, third, fourth transition series respectively. அப்போ ஃபஸ்ட்டில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காண்டியத்துலேருந்து ஜிங்க்கு, அதை நம்ம என்ன சொல்கிறோம் ஃபஸ்ட்டு டிரான்சிஷன் சீரிஸ்னு சொல்கிறோம். அப்புறம் 4d ஃபில்அப் பண்ணுறது 5d 60 எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டு, தேர்டு, ஃபோர்த் வரையும் சொல்லி வரோம். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம், டிரான்சிஷன் சீரீஸை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இதெல்லாம் நீங்கள் பீரியட் டேபிளில் பார்த்துக்கிட்டே இந்த ஸ்லைடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரியும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இன் 6th period of filling of valence electron start with 6s orbital followed by 4f 5d and 6p orbitals are filling up the 4f orbital being with the cerium z is equal to அதோட atomic number 58 and ends with lutetium. அட்டாமிக் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 71. அட்டாமிக் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இசட்டில் தான் மென்ஷன் பண்ணுவோம். These 14 elements constitute the first inner transition series called lanthanides. ஓகேவா, சீரியத்துலேருந்து லுட்டீசியம் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா 58லேருந்து 71 வரையும் நம்ம என்ன சொல்கிறோம், கீழே இருக்கும் பீரியட் டேபிளுக்கு கீழே இருக்கும் 2 சீரீஸாக. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீரியத்துலேருந்து லுட்டீசியம் வரையும் லாந்தனைட்ஸ் சொல்கிறோம். Similarly, in the 7th period of 5f orbital are filled and its 14 elements constitute the second inner transition series are called actinides. These two series are placed separately the bottom of the modern periodic table. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த 2 சீரீஸையும் செப்பரேட் பண்ணி பாட்டம் ஆஃப் த மாடர்ன் பீரியட் டேபிள் கீழே அது கீழே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, எதை லாந்தனைட்ஸையும் ஆக்டினைட்ஸையும். அடுத்து வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இன் த குரூப்ஸ். எப்படி வேரியேஷன் பண்ணுறோம் அப்படின்னா the elements of a group have a similar electronic configuration in the outer shell. The general outer electronic configuration for the 18 groups are listed in the table 3.11. The groups can be combined s, p, d and f lock elements on this basis of the orbital in which the last valence electron enters. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சு ஒவ்வொரு குரூப்ஸாக பிரிக்கிறாங்க, எஸ் ஆர்பிட்டால், எஸ் பிளாக்கு, பி பிளாக்கு, டி பிளாக்கு, எஃப் பிளாக்னு எப்படி பிரிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே பாருங்க, the elements of group 1 and group 2 are called s block elements. Since last valence electron enters the s or ns orbital, the group 1 elements are called alkali metals while the group 2 elements are called alkaline earth metals. These are soft metals and possess low melting and boiling points with the low ionization enthalpies. They are highly reactive and form ionic compounds. They are highly electropositive in nature and most of the elements imparts color to the flame. We will study the properties of these group elements in detail in the subsequent chapters. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 and 2 குரூப்ஸ் இருக்குல்ல, நம்ம என்ன சொல்கிறோம், எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் சொல்கிறோம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ்னு சொல்லும்போது அதில் 2 குரூப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அல்கலி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அல்கலைன். அல்கலைன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சாஃப்ட் மெட்டல் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது அயானிக் காம்பவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அது ஹை எலக்ட்ரோபாசிட்டிவ் நேச்சராக இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எஸ் பிளாக்னு ஒரு லெசன் இருக்கும், எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு. அதில் நம்ம என்ன பண்ணலாம், அதோட சப்ஸ்டிக்வெண்ட் டாபிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்ஸாக படிக்கலாம். நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு குரூப் செகண்ட் குரூப் எலமெண்ட்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம், எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் சொல்கிறோம். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸில் தான் ஃபில்லப் ஆகும், எஸ்ஆர்பியில் தான் ஃபில்லப் ஆகும். ஸோ இதை மட்டும் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ நெக்ஸ்ட்டு இதே டாபிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயில்ஸாக கொடுப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கிளியராக அதை பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு the elements of group 13 to 18. இங்கே குரூப் 1 குரூப் 2 வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பிளாக்னு சொல்கிறோம். அதே மாதிரி குரூப் 13 to 18 நம்ம ஆர் கால்டு பி பிளாக் எலமெண்ட்ஸ் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ் சொல்கிறோம். பி பிளாக் எலமெண்ட்ஸ் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ் சொல்கிறோம். அண்ட் ஹேவ் த ஜென்ரல் அட்டாமிக் கான்ஃபிகரேஷன் NS2 NP 126 சொல்கிறது ஏற்கனவே பார்த்துருக்கோம். The elements of the group 16 and 17 are called chalcogens and halogens respectively. இதில் எக்ஸ்பெஷலி ஃபார் 16 நம்ம என்ன சொல்கிறோம், சால்கோஜென்ஸ். சால்கோ அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஓர்ஸ் ப்ரொடியூசர். ஹாலோஜென்ஸ் அப்படின்னா சால்ட் ப்ரொடியூசர்னு சொல்லுவோம். ஓகேவா? இதில் அந்த 13 to 18ல் 16 17 நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சால்கோஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் ஹாலோஜென்ஸ் சொல்கிறோம். The elements of 18th group contain completely filled valence shell electronic configuration NS2 NP6. இந்த 18th group எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம், கம்ப்ளீட்டாக ஃபில் அப் ஆகிருக்கும். அண்ட் ஆர் கால்டு இன்னட் கேஸ் ஆர் நோபல் கேஸ்ன்னு சொல்கிறோம். நம்ம என்ன சொல்கிறோம், இன்னட் கேஸ்ன்னு சொல்கிறோம், நோபல் கேஸ்ன்னு சொல்கிறோம். இன்னொரு நேம் இருக்குது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க, ரேர் கேஸ் அப்படின்னு. ரேர் கேஸ். The elements of B block have high negative electron gain enthalpy. ஓகேவா? என்ன சொல்கிறோம், எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். The ionization energy are higher than the S block elements. ஓகே, S block elementsோட ionization energy எப்படி இருக்கும், ரொம்ப ஹையராக இருக்கும். They form mostly covalent compounds and shows more than one oxidation state in their compounds. கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ் அதிகமாக, கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஓகே, அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், மோர் தென் 1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக இருக்கும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ். எதுக்கு, குரூப் 13 to 18ல் அந்த பி பிளாக் எலமெண்ட்ஸ். இப்போ எஸ் பிளாக் பார்த்தாச்சு, பி பிளாக் பார்த்தாச்சு, அடுத்து டி பிளாக். The elements of the group 3 to 12, 3லேருந்து 12 வரையும் நம்ம என்ன சொல்கிறோம், ஆர் கால்டு டி பிளாக் எலமெண்ட்ஸ் ஆர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். The general valence shell electronic configuration NS1 to 2, N-1 and D 1 to 10. இதுதான் அதோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். எதுக்கு, டி பிளாக் எலமெண்ட்ஸோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அதான் நம்ம சொல்கிறோம். சரி, these elements also show more than one oxidation state and form ionic covalent and coordination compounds. அயானிக் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுது, கோவலன்ட் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுது, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுது. இது எல்லாமே, இது எல்லாத்துக்கும் மீனிங்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அயானிக்னா அயானிக்காக இருக்கும், கோவலன்ட்னா அதை பற்றின மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். கோஆர்டினேஷன் அப்படின்னா ஏதாச்சும் ஒரே ஒரு ஆட்டம் வந்து என்ன பண்ணும், 2 ஆட்டனை கொடுக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆட்டனை வாங்கிக்கும். அப்படி ஃபார்ம் பண்ணுறது தான் கோஆர்டினேட், இது கோவலன்ட் பாண்டு. சரி, அது கோஆர்டினேஷன் பாண்டு. அது ரொம்ப ஸ்ட்ராங் பைண்டிங்காக இருக்கும். அதை பேஸ் பண்ணி ஒரு லெசனே இருக்குது. Then can form industrial compounds and alloys which can also act as a catalyst act பண்ணும். These elements have high melting and boiling points, are good conductors of heat and electricity. இது கண்டக்டர்ஸாக இருக்கும், அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டியும் கண்டக்ட் பண்ணோம். நமக்கு தெரியும், காப்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் தான். அயன் வந்து ஒரு டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். எல்லாமே என்ன பண்ணும், எலக்ட்ரிசிட்டியும் கண்டக்ட் பண்ணும், ஹீட்டையும் கண்டக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா த லாந்தனைட்ஸ் 4F1 to 14 5D01 6S2. இது வந்து பார்த்தீங்கன்னா லாந்தனைட்ஸ் சொல்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட் சொல்லுவோம். அடுத்து வந்து ஆக்டினைட்ஸ், முதல்ல பார்த்தோம்ல
பாட்டம் ஆஃப் த டேபிள் கீழே இருக்குன்னு சொன்னோம்ல, அதான் லாந்தனைட்ஸ் ஆக்டினைட்ஸும். இதோட ஆல்டர்னேட் கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4 to 14 இருக்கும். 60 வந்து பார்த்தீங்கன்னா 0 to 2 இருக்கும், 7s2 இருக்கும். ஆர் கால்டு F flag elements. These elements are metallic in nature and they have high melting points. Their compounds are mostly colored. These elements also show variable oxidation state. பாருங்க, இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவுட்டர் அட்டாமிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் குரூப்ஸ். இதில் பாருங்க, ஓகே, F flag elements, லாந்தனைட்ஸ் ஆக்டினைட்ஸு, B flag elements கொடுத்துருக்காங்க, இங்கே D flag elements கொடுத்துருக்காங்க, இங்கே S flag elements கொடுத்துருக்காங்க. இது NS1, NS2, இது NS2N1D, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா T1லேருந்து D2, D3, D4, D5, D6, D7, D8, D9, D10. ஓகே, அப்புறம் இங்கே வந்து பாருங்கள் NS2NP1, NS2NP2, NS2NP3, NS2NP4, NS2NP6, ஓகேவா, NS2NP5 இது மாதிரி வந்துட்டு இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாந்தனைட்டுக்கு பாருங்கள் 4F1 to 14, 5D01, 6S2. ஆக்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5F0 to 14, 60 0 to 2, 7S2. இதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஜென்ரல் அட்டாமிக் கான்ஃபிகரேஷன். அதில் எப்படி ஆர்பிட்டால் உள்ள எலக்ட்ரான்ஸை ஃபில்லப் பண்ணுறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் முக்கியமானது தான். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சு எப்படி குரூப் 5 பீரியட்ஸையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், குரூப்பில் போடுங்க. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.